அதிலே நடந்து செல்வார். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகை. என் தாயை பாவத்தில் கர்ப்பம் தெரித்தால் நான் துர்த்தெழுத்தில் விடுவானேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்போ அந்த துர்துண்டு அடிக்கிறதுல ஆளுநர் என்ன பண்ணாரு, இந்த ஓய்வு நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, அதை இஸ்ரவேலுக்கு மனுஷருக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அது இஸ்ரவேலுக்கு அல்ல, அதை மனுஷருக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே புதன்கிழமை ஆட்டுக்குட்டியானவர் மரித்தார். அவர் சொன்னபடியே வாரத்தின் கடைசி நாளாகிய 7ஆம் நாளிலே என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்தார். பூமியின் இருதயத்திலே அவர் 3 நாள் 72 மணி நேரம் அவர் இருந்தார். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். இதை மாற்றினால் நானும் பொய்ய இதை அறிந்து கொள்வீர்களாக. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்திலே ஆசாரியன் ஆரோன் ஒரு பொன் கன்றுக்குட்டியை வாழ்வித்து நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று சொன்னான். அதன் மூலமாக அவன் ஜனங்களை நிர்வாணமாக்கி இருந்தான். 3000 பேர் செத்து மடிந்தார்கள். இன்றைக்கும் ஆரோனை போல ஆசாரித்து பெற்றவர்களே, கிறிஸ்துமஸ் என்ற பொன் கன்றுக்குட்டி, நியூ இயர் என்ற பொன் கன்றுக்குட்டி, குட் ஃப்ரைடே என்ற பொன் கன்றுக்குட்டி, ஈஸ்டர் என்ற பொன் கன்றுக்குட்டி, சண்டே வொர்ஷிப் என்ற பொன் கன்றுக்குட்டி செய்து இது கர்த்தருக்கு பண்டிகை, இது கர்த்தருக்கு ஆராதனை என்று சொல்லுகிற ஆசாரியர்களே, அதிக ஆக்கினை அருள் என்று அறிந்து மனம் திரும்புவீர்களாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹோலி ஸ்பிரிட் மெசேஜ் பண்ணலாம். உங்களோடு கூட பேசுறதுக்கு நம்ம மிகவும் சந்தோஷப்படுகிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வானிலை கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதித்து விட்டு பின்பு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளாக செல்லலாம். கர்த்தராமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். கர்த்தராமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எந்த நாளிலே அவர் உயிர்த்தெழுவேன் என்று அவர் சொன்னார். இன்றைக்கு நாம் ஆண்டவர் உயிரோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் எத்தனை நாளிலே நான் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னார். அதை நாம் விசுவாசித்து இன்றைக்கு நாம் பண்டிகை ஆடிக்கிறோமா, அல்லது உயிர்த்தெழுந்து என் ஆண்டவர் அவன் நம்மை பார்க்குமா ஆண்டவர் சொன்னார். அது இப்பொழுது அல்ல. ஆண்டவர் என்றைக்கு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி போலியாய் வார்த்தையின் 1ஆம் நாளிலே 4ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்களே. என் ஆண்டவருக்கு உண்மையான வார்த்தை அவர் முன்பாக சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியமதி அறிவுகள் சத்தியங்களை விடுதலையாகவே நாங்கள் சொல்லுகிறார். அப்போ பொய்யாய் சொல்லி ஜனங்களுக்கு விதமான வார்த்தையை சொல்லக்கூடாது. இந்த நாளில் கூட கர்த்தர் நாங்கள் சொல்லுகிற வார்த்தை நான் 3ஆம் நாளிலே நான் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லி அதை 4 நாளிலே நாம் ஆண்டவர் சொல்லியிருக்கார். மத்தேயு 12வது அதிகாரம் 40வது வசனத்திலே அவர் 3ஆம் நாளிலே நான் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னதற்கு அடையாளமாய் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீன் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்றார். அல்லேலூயா. அடையாளமாய் நம்ம ஆண்டவர் சொல்ல 3 நாள் 3 பகல் 3 இரவு என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, யோவான் 11வது அதிகாரம் 9வது வசனத்துல பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா, நேரத்தை கூட ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் என்பதையும் ஆண்டவர் நமக்கு விளக்கி காண்பித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொன்னபடியே அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுவேன் என்று சொல்வதற்கு அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்ன வசனங்கள் மத்தேயு 16வது அதிகாரம் 21வது வசனத்துல வாசிக்கிறேன். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியர்களும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். ஹல்லேலூயா. ஆமென். 3ஆம் நாள் கொலையுண்டு. ஆமென். 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்று தேவன் உயிரோடு இருக்கும்போதே ஆண்டவர் தெரியப்படுகிறார். அது மாத்திரமல்ல, மத்தேயு 17வது அதிகாரம் 23வது வசனத்துல அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் பொழுது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். ஆமென். அல்லேலூயா. மத்தேயு 17வது அதிகாரத்திலும் அவர் சொல்கிறார். மத்தேயு 20வது அதிகாரம் 19வது வசனத்துல வாசிக்கிறேன். 19வது அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறைந்து புறஜாதியரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள், ஆகிலும் 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அல்லேலூயா. ஆமென். மார்க்கு 10வது அதிகாரம் 33 34 வசனத்திலும் என் ஆண்டவர் 3ஆம் எழுந்திருப்பார் என்று அவர் சொல்லியிருக்கிற வசனம் எழுதியிருக்கிறது. அப்படியே லூக்கா யோவான் அப்படியே போனீங்கன்னா ஆண்டவர் உயிரோடு இருக்கும் பொழுதே சிஷ்யர்களோடு கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக நான் வாசித்து காண்பித்திருக்கிறேன். மாத்திரமல்ல, ஆண்டவர் அவர் சொன்னபடியே இப்பொழுது பாடலுக்குள்ளாக அவர் பிரவேசிக்கிறார். எசமனை தோட்டத்துக்கு முன்பாக மத்தேயு 26வது அதிகாரம் 32வது வசனத்துல ஆண்டவர் ராத்திரியிலே ஆண்டவர் சீஷர்கள் சொல்லி நிமித்தம் நீங்க எல்லாம் இடர் அடைவீர்கள், ஆயினும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். ஹல்லேலூயா. 3ஆம் நாளிலே நான் எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா. அந்த வசனங்களை காண்பித்திருக்கிறேன். இப்பொழுது ஆண்டவர் கூட சொல்கிறார், நான் உயிர்த்தெழுந்த பின்பு கலிலேயாவுக்கு போவேன் என்றார். மார்க்கு 14 அதிகாரம் 28வது வசனத்திலும் ஆண்டவர் அப்படியே சொல்லியிருக்கிறார், நான் உயிர்த்தெழுந்த பின்பு நான் கலிலேயாவுக்கு போவேன், உங்களுக்கு முன்பே நான் அங்கே போவேன் என்று ஆண்டவர் திட்டவட்டமாக ஆண்டவர் சொல்லிவிட்டு அவர் போயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொன்ன வசனத்தை ஆண்டவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுவேன் என்று சொன்ன வசனத்தை ஆண்டவர் மரித்து கல்லறையில வைத்து விட்டு போன பிறகு அவர் சொன்னதை அப்படியே நினைவு கூர்ந்தான். யார்? ஆண்டவர் சொன்ன வசனத்தை எல்லா வார்த்தையெல்லாம் மறந்துட்டாங்க அப்படின்னு சீஷர்கள். ஆனால் மத்தேயு 27வது அதிகாரம் 62வது வசனத்துல ஆயத்தன் கல்லறையில வைத்து விட்டு ஆண்டவர் மரித்த பிறகு பிரதான ஆசாரியன் நினைவு கூறும்படி சொல்லுகிறார். இந்த நாளிலே இந்த வசனத்தை வாசிக்க ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியன்
ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்தினிடத்தில் வந்து, ஆண்டவரே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் பொழுது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. பிரியமான சகோதரியே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? எங்களுக்கு ஞாபகம் வந்தது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நாளிலே எல்லாரையும் ஞாபகப்படுத்தும்படி பிரதான ஆசாரியன் மரித்த பிறகு ஞாபகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் 3ஆம் நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொல்லி எங்களுக்கு ஞாபகம் இருக்கு என்று சொல்லி பிரதான ஆசாரியன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அது மாத்திரமல்ல, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வந்து வாரத்தின் 1ஆம் நாள்ல வந்து கல்லணத்துல வராங்க. சரீரத்தை பார்க்கலாம், ஆண்டவரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. அப்ப தூதன் சொல்லுகிறார், அவர் இங்கே இல்லை. ஆமென். கரங்களை தட்டுவோமா? அவர் 3ஆம் நாளில் அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. ஆமென். தூதன் சொல்லுகிறார், அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். என்ன சொன்னா? 3ஆம் நாளில் நான் எழுந்திருப்பேன் என்று சொன்னார் இல்லையா? அந்த வார்த்தை சொல்கிறார், தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி தூதன் சொல்லுகிறார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று தூதன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். glory. இங்கே பிரதான ஆசாரியன் சொன்ன நாள் ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே, அந்த ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே என்று சொல்லப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தின் 1ஆம் நாள். ஹல்லேலூயா. சனிக்கிழமை, அதாவது சாட்டர்டே, ஓய்வு நாள். அதாவது ஒவ்வொரு வாரத்திலும் வருகிறதான ரெகுலராய் வருகிற ஓய்வு நாள். ஃப்ரைடே, அதுதான் ஆயத்த நாள். வியாழக்கிழமை ஆயத்த நாளுக்கு பின்னான நாள். புதன்கிழமை ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாள். ஆமென். அதை தான் இந்த வாரத்தினுடைய நாட்களை நாள் இங்க பிரதான ஆசாரியன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளை கணக்கிட்டு நீங்க பார்த்து கொள்ளுங்க. யோவான் 19ஆவது அதிகாரம் 31வது வசனத்துல, யோவான் 19ஆவது அதிகாரம் 31வது வசனம், அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளா இருந்தபடினாலும், உடல்கள் அந்த ஓய்வு நாளில் சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்தினிடத்தில் போய் அவருடைய காலங்களை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் அந்த பெரிய ஓய்வு நாள், இது வாரத்துல வருகிற ரெகுலரான ஓய்வு நாள்ல, இது பெரிய வருஷம் வருகிற பெரிய ஓய்வு நாள் பண்டிகை. இந்த பண்டிகையை ஆசரிக்கிற அந்த பெரிய ஓய்வு நாள் என்று சொல்கிற பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிற அந்த ஓய்வு நாட்கள். ஆமென். ஆண்டவர் இந்த இடத்துல தெளிவாய் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். அவர் சொன்னபடியே ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே என்று சொல்லி இந்த இடத்துல பிரதான ஆசாரியரும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். இந்த வாரத்தின் நாட்களை நான் படித்தேன். அதற்கு வெட்னஸ்டே புதன்கிழமை. ஆமென். அந்த புதன்கிழமை, அடுத்து செவ்வாய்க்கிழமை, அடுத்து திங்கட்கிழமை. ஹல்லேலூயா. இந்த நாளிலே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என் ஆண்டவர் அந்த புதன்கிழமை என் ஆண்டவர் அந்த இடத்துல கல்லறைக்குள்ளாக அவரை வைத்தார்கள். சனிக்கிழமை அவர் சொன்னபடியே, ஆமென். சனிக்கிழமை எந்த கிழமை? ரெகுலராய் வருகிறதான அந்த ஓய்வு நாட்கள். ஆமென். அதற்கு அங்கே யோவான படித்தது அது பெரிய ஓய்வு நாட்கள், பண்டிகையினுடைய காலங்கள். அந்த ஆயத்த நாளிலே என் ஆண்டவர் அந்த இடத்துல அவர் எழுதியிருக்கிறபடியே அவர் கல்லறைக்குள்ளாக, ஆமென், அந்த நாளிலே அவரை வைத்தார்கள். அது மாத்திரமல்ல, இங்கே வருகிறது, இங்கே ஆண்டவர் உயிர்த்தெழுவது, ஆண்டவர் அந்த சனிக்கிழமை வாரம் நமக்கு வருகிற அந்த ஓய்வு நாள் என்று சொல்லி 7ஆம் நாள் சனிக்கிழமை. எல்லாருக்குமே தெரியும், இந்த 7ஆம் நாள் சனிக்கிழமை என் ஆண்டவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். கரங்களை தட்டுவோமா? அவர் சொன்னபடியே அவர் 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா, glory. உலகம் மறைத்து விடலாம், ஜனங்கள் மறைத்து விடலாம், மற்ற சபைகள் மறைத்து விடலாம், ஆனால் பிரதான ஆசாரியர் அவர் சொன்ன நாளை நீங்கள் எழுதியிருக்கிற ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றையும் அலசி ஆய்ந்து பார்த்து எல்லாவற்றையும் என் ஆண்டவர் நமக்கு திட்டவட்டமாக அவர் எழுதி அவர் கொடுத்திருக்கார். தூதன் சொன்னதை நினைவு கூறுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் அதே நாளில்
நாளிலே, ஓய்வு நாளிலே, வாரந்தோறும் வருகிற அந்த ஓய்வு நாளிலே என் ஆண்டவர் சொன்னபடியே என் கர்த்தர் 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அவர் போய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரம் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று எழுதியிருக்கிறதே. அப்படியே அவர் வார்த்தையின்படியே வாரந்தோறும் வருகிற அந்த ஓய்வு நாளிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார். இது சத்தியம், இது சத்தியம், இது நித்தியம். ஹல்லேலூயா. அதே நாள் தான் அங்கே பிதாவாகிய தேவன் யாத்திராகமம் 20வது அதிகாரம் 4வது வசனத்துல ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பீர்களாக. ஏன் ஆண்டவர் விவசாயம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, தன்னுடைய வீட்டை இச்சாதிருப்பாயாக, தன்னுடைய மனைவி இச்சாதிருப்பாயாக, தன்னுடைய வேலைக்காரன் அவருடைய எழுதியும் கழுதியும் பின்னும் பெருடுக்குள்ள யாருமே இச்சாதிருப்பாயாக. என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி என் தேவன் அந்த 10 கட்டளையும் இருப்பாயாக 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 என்று ஆசரிப்பாயாக. ஆமென். இப்படி ஒவ்வொன்றையும் என் ஆண்டவர் அந்த இடத்துல எல்லா கட்டளையும் அவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவருடைய நாளை அவர் மனிதனுக்கு சொல்லும் பொழுது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரே சகோதரியே, 1000 நாளுக்கு பின்னான மறுநாளிலே எழுதியிருக்கிற வசனத்தை தயவு கூர்ந்து வாழும்போது நமக்கு கொடுக்கிற ஒரு தருணத்தை நீங்கள் உட்கார்ந்து யோசித்து தியானித்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதனால் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. பிதாவாகிய தேவன் எழுதி கொடுத்திருந்தார் நினை என்று சொல்லி. ஹல்லேலூயா. தூதன் சொல்லுகிறார் ஆண்டவர் உயிரோடு இருக்கும் போது இதோ யோனாவுடைய அடையாளத்தை காண்பித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். உயிரோடு இருக்கும் போதே நம்முடைய சீசர்கள் அவர் சொல்லி இருக்கிறார். அவர் மரித்த பிறகு ஏதோ பிரதான ஆசிரியர் நமக்கு அவர் ஆயத்தப்படுத்து அவர் ஞாபகப்படுத்தும்படியா இந்த இடத்துல எங்களுக்கு ஞாபகம் இருக்கு என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, அவர் உயிர்த்தெழுந்த பிறகு தூதன் சொல்கிறார் அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லி நினைவு கூறுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, தூதன் சொல்கிறார் சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவரை சீஷர்களுக்கு சொல்லுங்கள். எல்லாத்தையும் மறந்து போய் நினைவு கூறாமல் இருக்கிற சீஷர்களுக்கு போய் சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். ஹல்லேலூயா. கல்லறைக்குள்ளே இருக்கிறார், வாருங்கள் என்று சொல்லவில்லை. அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொன்னார் அதே வார்த்தை இங்கே தூதன் நினைவுபடுத்துகிறார். உங்களுக்கு முன்னே ஆமென். அவர் மத்தேயு 26:32 வசனம் சொன்னபடியே அவர் பாடுகளுக்குள்ளாக போகும்போது சொன்ன அந்த வார்த்தை உயிர்த்தெழுந்து கலிலேயாவுக்கு நான் போவேன் என்று சொன்ன அந்த வார்த்தை இதோ ஸ்திரீகளுக்கு சொல்லி ஒரு சீஷர்களை நினைவு கூறும்படி தூதன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. glory. ஆமென். ஓய்வு நாளிலே, சனிக்கிழமை ஓய்வு நாளிலே என் தேவனாகிய கர்த்தர் அவர் அக்கினிமயமான விரலினால் எழுதி கொடுத்த யாத்திராகமம் 20வது அதிகாரம் 4வது வசனத்திலே ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொன்ன வார்த்தை இந்த நாளிலே ஆட்டுக்குட்டியான தான் சொன்னபடியே பிதாவாகிய தேவன் அவர் சொன்னபடியே தன்னை அர்ப்பணித்து அவர் சொன்னபடியே 3ஆம் நாளில் எழுந்திருப்பேன் என்று சொன்னதை நினைவு கூறும்படி அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்னாரே. ஆமென். ஹல்லேலூயா. இன்று வரைக்கும் எல்லாரும் மறந்து போயிருக்கிறார்களே. ஆமென். பிரதான ஆசிரியர் அவர் நினைவுபடுத்துகிறார், தூதன் நினைவுபடுத்துகிறார். அவர் உயிரோடு எழுந்த பிறகு கலிலேயாவுக்கு போவேன் என்று சொல்லி நினைவு கூறுங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்படி சொல்லி அவர் நினைவு கூறவில்லை. glory. ஆமென். பிரியமான சகோதரி, கட்டளையிலே எழுதப்பட்டது ஒருவரால் மாற்ற முடியாது. ஆமென். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம் இதோ வேதம் முழுவதும் எல்லா எரேமியா, எசேக்கியேல், தானியேல் மற்ற அதிகாரிகள் எல்லாம் விசுவாசிக்க முடியுது. ஆமென். இது ஆவியானவரால் மனுஷனால் எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஆனால் இந்த 10 கட்டளை என்பது என் ஆண்டவர் அவர் அக்கினிமயமான விரலினால் எழுதி கொடுத்த வார்த்தை, அவரே எழுதி கொடுத்த வார்த்தை.
இந்த நாளிலே அது எங்கும் பிரசித்தப்படும்படி என் தேவ நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் இந்த ஸ்தானத்தில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே. அவர் உயிர்த்தெழுந்த நாளை மறந்து போனார்கள், சீஷர்கள் மறந்து போனார்கள். யோனாவின் அடையாளத்தை சொல்லியும் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு மறந்து போயிருந்தார்கள். ஹல்லேலூயா, ஆமென். அவர் கலிலேயாவுக்கு போவேன் என்று சொன்னாரு, எல்லாவற்றையும் மறந்து போனார்கள். அதனால்தான் பிதாவாகிய தேவன் நம்முடைய குமாரனை எழுப்ப போகிற நாளை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொன்னாரே, எழுதினாரே. எழுதினதை அழிக்க முடியாது. அதே நாளிலே நான் ஆட்டுக்குட்டியானவர் உயிரோடு எழுந்தார். கரங்களை தட்டுவோமா? ஆட்டுக்குட்டியான உயிரோடு எழுந்தார். பிதாவாகிய தேவன் எழுதினதை ஒருவரால் மாற்ற முடியாது. கரங்களை தட்டுவோமா? அவர் எழுதினது பிலாத்து சொல்லுகிறான், அவர் யூதருடைய ராஜா என்று சொல்லி, நான் எழுதினதே என்று சொல்லி பிரதான ஆசாரியன் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார், எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஹல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிகள், தெளிவாய் உங்களுக்கு ஏன் ஓய்வு நாளை மறைத்தார்கள், ஏன் அந்த கட்டளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி நீங்களே யோசித்து பாருங்கள். இன்னைக்கு நாம் மறந்து போயிருக்கிறோமா? பிரதான ஆசிரியர் கொன்று போட்டவனே, என் கர்த்தரை கொஞ்சம் போட்டவனே இன்றைக்கு நம்முடைய சாட்சியாக இருக்கிறான். எங்களுக்கு ஞாபகம் இருக்கு பிலாத்து, 3 நாளில் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. கேட்கிற சகோதரியே, ஆண்டவர் முன்பாக உங்களை தான் அவர் தேடுகிறார். இதை கேட்கும் பொழுதாவது, இவ்வளவு தெளிவாய் சொல்லும் பொழுதாவது, இதோட இருதயம் நமக்கு ஏற்றுக்கொள்கிற இருதயம் நமக்குள்ள இருக்கிறதா? இதோ நினைவு கூறு. என் பிதா எழுதின கட்டளையில அதே நாளிலே நான் எழுந்திருந்தேன், உயிரோடு எழுந்திருந்தேன், உனக்காக ரத்தம் சிந்தினேன். அந்த கல்லறையிலிருந்து நான் எழுந்து 3ஆம் நாள் சொன்னபடியே நான் உயிர்த்தேனே. நான் உயிர்த்தெழுந்தபடி கலிலேயாவுக்கு போவேன் என்று சொன்னேன். மறந்து போயிருக்கிறேன். ஞாபகம் இருக்குதா? இன்றைக்கு ஆண்டவரே, எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஆண்டவரே. ஏன் கட்டளையை ஒழிச்சுனாங்க? ஏன் கட்டளையை ஆசரிக்காதீங்க? ஏன் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, ஹல்லேலூயா, இந்த நாளில் நீங்க நினைவு வருங்க. ஏன் அந்த கட்டளையை நீக்கி போட்டான்? பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க கூடாதபடிக்கு அந்த கட்டளை அழித்து போட்டான். ஹல்லேலூயா, glory, ஆமென். இந்த நாளிலே நினைவு கூறுங்க. ஒரு நாளை நினைவு கூறுங்க. 10 கட்டளையின்படியால் உங்களை அர்ப்பணிக்கிற இருதயம் உங்களுக்குள்ளாக வருவதாக, அந்த தாழ்மை வருவதாக. ஆண்டவர் கல்லறையிலிருந்து அவரால் வெளியே வர முடியாதா? அவர் 3ஆம் நாளில் அவரால் வெளியே வர முடியாதா? அவர் சொன்னபடியே உயிர்த்தெழ முடியாதா? அவர் கல்லா மண்ணா விக்கிரகமா? அவர் உயிருள்ள தேவர். அவர் மறைந்த மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர். ஹல்லேலூயா. உங்களுக்காகவும் எங்களுக்காகவா என் ஆண்டவர் அந்த ஓய்வு நாளில் அவர் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரும்படியாய் தம்மை தாமே அவர் பாடுகளுக்காக உட்படுத்தினாரு. தம்மையே அவர் ஒப்பு கொடுத்த தேவன் அல்லவா? அதை ஏற்றுக்கொள்கிற இருதயம் நமக்குள்ள இந்த நாளிலே வருவதாக. கல்லறைக்குள்ளிருந்து அவரால் வர முடியாதா? அவர் மரித்து கல்லறையில வைக்கப்பட்ட போது என் ஆண்டவர் 3:18 வாசித்து பாருங்க. காவலில் ஆவிகளுக்கு போய் அவர் பிரசங்கித்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக, எல்லா வேதபாரக பரிசு மூப்பர்களுக்கு முன்பாக, எல்லா ஜனங்களுக்கு முன்பாக என் தேவன் யோவான் 11ஆம் அதிகாரத்துல அவர் எல்லாருக்கும் முன்பாக லாசருவை அவர் உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா, glory. அவர் உயிரோடு எழுப்பினார். எல்லாரும் விசுவாசிக்கும்படிக்கு, எல்லாரும் விசுவாசிக்கிறோம். அவர் உயிர்த்தெழுவார். அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார். அவர் சொன்னபடி உயிர்த்தெழுவார். ஹல்லேலூயா, என் தேவன் உயிர்த்தெழுவார் என்றுதான் அங்க யோவான் 11ஆம் அதிகாரத்துல 44வது வசனத்துல என் ஆண்டவர் லாசருவை உயிரோடு எழுப்பினார். மரித்தவன் வெளியே வந்தான். ஆமென், glory. அவர் உயிர்த்ததை நிரூபித்து காண்பித்தார். ஒரு மனுஷனை உயிரோடு கூட எழுப்பிவிட்டு எல்லாரும் விசுவாசிக்கும்படி உயிர்த்தெழுந்தவரை அவருக்கு முன்பாக, எல்லாருக்கும் முன்பாக அவர் உயிரோடு நிறுத்தினார். கல்லறைக்குள்ள இயேசு கிறிஸ்து உயிரோடு வெளியே வர முடியாதா? கல்லறையிலிருந்து வெளியே வர முடியாதா? கல்லறையில இருக்கிற ஆவிகளுக்கு, காவல் இருக்கிற ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தாரு. அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா, glory. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நீங்க நினைவு கூறுங்க. அவர் கலிலேயாவுக்கு போவேன் என்று
சொன்னாரு. காரணம் என்ன? அவர் ஊழியம் செய்த நாட்கள் முடிவடைந்தது. இஸ்ரவேல் தேசத்துல எருசலேம்ல எல்லாருக்கும் என் ஆண்டவர் ஊழியத்தை செய்து அவர் நிறைவேற்றி ஆயிற்று. இனிமேல் வர வேண்டும் என்றால் என் தேவனாகிய கர்த்தர் ஒளிவமலையின் மேலே மறுபடியும் அவர் வருவார். அதற்கு பிறகுதான் அவர் எருசலேமுக்குள்ள கிழக்கு வாசல் வழியா அவர் வர வேண்டும். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனம் நியாயப்பிரமாணம் நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய நியாயப்பிரமாணத்தின்படி பிதாவாகிய தேவன் எழுதின நியாயப்பிரமாணத்தின்படி தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் எல்லாம் நிறைவேறும்படியா கர்த்தர் அப்படியே அவர் தன்னை அர்ப்பணித்தவராய் ஒவ்வொன்றும் பிதாவாகிய சித்தத்தை அவர் நிறைவேற்றி அவர் முடித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஓய்வு நாள் இதோ இஸ்ரவேலுக்கு, அது இஸ்ரவேலுக்கு நமக்கல்ல என்று சொல்லி அநேக பேர் பேசியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளில ஓய்வு நாளை ஏன் எடுத்து போட்டாங்க அப்படிங்கிற ரகசியத்தை இந்த நாளில கர்த்தர் நமக்கு ஆண்டவர் தெளிவுபடுத்திருக்கிறார். ஏன் ஆண்டவர் கலிலேயாவுக்கு போவேன்னு சொன்னார்? ஆண்டவர் 40 நாள் சாத்தானால் அந்த இடத்துல உபவாசம் இருந்து அவர் ஜெயம் எடுத்து அவர் வரும் பொழுது வசனத்தை வாசிக்கிறேன். ஆசிரியத்தை விட்டு 13வது வசனம், செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளில் எல்லையில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதிகளுடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இதை கேட்கிற அருமையான சகோதரே சகோதரி, இதற்கு பின்பு உயிர்த்தெழுந்த பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய தேசத்துல இஸ்ரவேல் தேசத்துல தன்னுடைய ஜனங்களுக்கு இதோ அவருடைய ஊழியத்தையோ இதோ பரலோக ராஜ்யத்தை பிரசங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டுவோமா? என் தேவன் உயிர்த்தெழுந்த பிறகு கலிலேயாவில் இருக்கிற புறஜாதியார் இருக்கிற அந்த இடத்துல இதோ இனி உயிர்த்தெழுதல் புறஜாதியாருக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் சீஷரை ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீங்கள் புறப்பட்டு 18வது வசனம், இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும், யாரு? சகல ஜாதிகளும். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் மறுபடியும் நான் ஊழியம் செய்த இடத்திலாம் போய் நீங்கள் என்ன செய்யுங்க? அடி வாங்கி உதவாங்கி நீங்கள் ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஊழியம் செய்துவிட்டு சென்று விட்டார். இஸ்ரவேல் தேசம் முழுவதும் அவருடைய வார்த்தை சொல்லப்பட்டாயிற்று. பரலோக ராஜ்யம் பிரசங்கிக்கப்பட முடிந்து விட்டாயிற்று. சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டுவோமா? நான் எப்பொழுதும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமென். நான் மனுஷன் நினைச்சீங்களா? இதோ உங்களோடு கூட இருந்த போது நான் சொன்னேன், நான் 3ஆம் நாள்ல உயிர்த்தேன் சொன்னேன். இதை போய் புறஜாதியாரிடத்துல போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நீங்கள் என்ன செய்ய? ஞானஸ்நானம் கொடுத்து நான் சொன்ன வார்த்தைகளை யாவையும் உபதேசியுங்கள். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த நாள் மாத்திரமல்ல, எப்போ உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவருடைய ஊழியத்தை பிதாவாகிய தேவன் சொன்னபடி அதை இஸ்ரவேல் தேசத்திலே ஆண்டவர் செய்து முடித்தார். ஆமென். இனி அந்த இஸ்ரவேல்ல வந்து அவர் சொன்னபடி உயிர்த்தெழ வேண்டும் என்பது அல்ல. ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உயிர்த்தெழுந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன். நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன், அங்கே என்னை காண்பீர்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இதை நினைவு கூறுவீங்களா? பிதாவாகிய தேவன் எழுதின கட்டளையின்படி ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பீர்களாக. நினைப்பாயாக. பிரதான ஆசாரியன் ஞாபகம் இருக்கா என்று கேட்கிறார். தூதன் நினைப்பாயாக, நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே அந்த கட்டளையே ஆண்டவர் அப்படி சொன்னார். மனுஷன் நினைக்க மாட்டான், சீஷர்களும் நினைக்கல. ஹல்லேலூயா. ஒருத்தரும் இன்னைக்கு வரைக்கும் நினைக்கல. ஹல்லேலூயா. ஆமென். எங்கேயோ நினைத்துக் கொள்கிறவர்கள்
எல்லாம் குற்றப்படுத்தி பேசுகிறதான வார்த்தைகள், கொல்லுகிறதான வார்த்தைகள், மறுபடியும் வேதபாரக சிலுவிலே கர்த்தரை அடிக்கிற வார்த்தைகள், இந்த நாளிலே என் தேவன் எழுதின ஓய்வு நாளில் பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக எழுதின கட்டளைக்கு இந்த நாளிலே ஆட்டுக்குட்டியானவர் அப்படியே நிரூபித்து அவர் காண்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை வசனத்தோடு ஆதாரத்தோடு கூட உங்களுக்கு என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதை கேட்கிற பிரியமான சகோதரியே, இந்த வசனத்துக்கு விரோதமாய் ஒருவருக்கு பேசிவிடாதீர்கள். கர்த்தர் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நம் இருதயத்தை தாழ்மைப்படுத்தி அந்த அவருடைய பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, அந்த மனம் திரும்புகிறது ஆண்டவர் கட்டளையை கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே தெரிந்து கொண்டீர்களா ஓய்வு நாளை இந்த நாளிலிருந்து ஆசரிக்க நினைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய யோசனைகள் எல்லாத்தையும் ஆசீர்வதித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சகல நாட்களில் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.